Good morning to all students. Law of motion lesson la vandu pathina nama vandu first law of motion, second law of motion, third law of motion solli nama vandu paathom. Adha Newton first law of motion, second law of motion, third law of motion solli nam paathom. Adha inertia la vandu paathom. அடுத்தது inclined plane la ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு போகும்போது மூவ் ஆகும்போது அதனுடைய வெலாசிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். இது ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். வெலாசிட்டி ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்குறோம். சரியா? இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டூ பாடி கான்டெக்ட் ஆன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இதில் இந்த கொஸ்டின்ஸினுடைய கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இதில் என்ன நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா, அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி ரெண்டு பாடி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணல. இப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் தேர்ட் லா படி ஒரு ஃபோர்ஸு இன்னொரு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டும் வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போது இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? பாருங்கள். கன்சிடர் டூ பிளாக் ஆஃப் மாஸ். இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பாடி M1. இன்னொரு பாடி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக்கு M2. இது வந்து எது மேலே பிளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது ஃப்ரிக்ஷனல் லெஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு மேலே, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்க்கு மேலே ரெண்டு பிளாக் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு. கன்சிடர் டூ பிளாக் ஆஃப் மாஸ் M1 M2 is placed on the horizontal smooth surface with the frictional less. Okay va? So according to Newton's second law, to calculate the accelerations of the body applied to the system, என்ன அப்படின்னா, அதாவது நியூட்டன் செகண்ட் லாவை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறோம். எதுக்கு? ஆக்சிலரேஷன்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. புரியுதா? டு கால்குலேட் த ஆக்சிலரேஷன்ஸ் நியூட்டன் செகண்ட் லா இஸ் அப்ளைடு டு த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், இப்போது வந்து நான் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன், F ஃபோர்ஸ். சரியா? இந்த ஃபோர்ஸை வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பிளாக்குக்கு வந்து கொடுக்கும்போது இந்த பிளாக் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, செகண்ட் ஆப்ஜெக்டோட பிளாக்கோட செகண்ட் பிளாக்கோட வந்துட்டு கொல்லிட் ஆகுது. சரியா? அப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஆக்சிலரேஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சிலரேஷன்ஸ். அதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ நியூட்டன் செகண்ட் லா என்னது? நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னா, the force applied on an object is equal to the rate of change of momentum. Another formula, F is equal to ma. The product of mass and accelerations is equal to applied force. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma. நியூட்டன் செகண்ட் லா ஃபார்முலா வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த பிளாக் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் டைரெக்ஷனில் வந்துட்டு மூவ் ஆகுது. இது வந்து ஒய் டைரெக்ஷன்ஸ், இது வந்துட்டு எக்ஸ் டைரெக்ஷன். த ஆப்ஜெக்ட் மூவ் அலாங் எக்ஸ் டைரெக்ஷன்ஸ் இஸ் டேக்கன் அஸ் யூனிட் வெக்டர் ஐ வெக்டர். என்னன்னு எடுக்கணும்? ஐ வெக்டர். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு என்ன செய்யணும், ஏன்னா இந்த சைடு தான் வந்து ஆக்சிலரேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால் யூனிட் வெக்டரால் வந்து என்ன செய்கிற அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்க ரெண்டு சைடும். இப்போ காம்பனன்ட்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணோம். போத் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு, திஸ் இஸ் லெஃப்ட், திஸ் இஸ் போத் சைடு. காம்பனன்ட்ஸ் த அப்ளைங் ஆன் போத் சைடு
left and right, f is equal to ma. சரியா? this is equation 1 அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிறோம். இப்போ if needed total mass வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 m2 ரெண்டையும் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். m1 plus m2. சரியா? this is equation 2 அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஈக்குவேஷனை தூக்கி எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண நியூட்டன் செகண்ட் லா இதில் எடுத்து அப்ளை பண்ணு. புரியுதா? அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? f equal to mக்கு பதிலாக என்ன போடுறீங்க? m1 plus m2 என்ன வரும்? a. சரியா? இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்? ஆக்சலரேஷன் மட்டும் வேணும்னா மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் இந்த சைட் போகும்போது என்னவா மாறும்? டிவைட் ஆகும். அப்போது f divided by m1 plus m2. this is equation என்னது? தேர்டு. ஈஸியாக இருக்கா? ஒன்றும் இல்லை, நியூட்டன் செகண்ட் லா வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆக்சிலரேஷன்ஸை வந்துட்டு இந்த சிஸ்டத்துக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணி ஆக்சிலரேஷன்ஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலரேஷன்ஸ் வந்து இந்த பாடி வந்துட்டு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுனால ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதுதான் யூனிட் வெக்டர். ஒய்க்கு வந்து ஜே. சரி, இந்த டைரெக்ஷன் போகிறதுனால போத் சைடும் வந்து ஐயால் நியூட்டன் செகண்ட் லாவை எழுதி ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. காம்பனன்ட்ஸை லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை வந்து என்ன செய்கிறேன்? கம்பேர் பண்ணுறேன். அப்போ ஐயும் கேன்சல் ஆகிடும். அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு வந்துடும். எம்மோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2 மாதம் ஆட் பண்ணால் தான் டோட்டல் மாஸ் கிடைக்கும். அதுதான் எம் அப்படின்னு வச்சுக்கிறோம் டோட்டல் மாஸு. அப்போ வந்து எம்மோட வேல்யூ தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஏ தானே வேணும், ஆக்சிலரேஷன் தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அது மட்டும் வேணும்னா இது வந்து இந்த சைடு கொண்டு போயிருக்க டிவைட் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட்டு ப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். என்னது? ப்ரீ பாடி டயக்ராம். ப்ரீ பாடி டயக்ராம். சரியா? என்னது? ப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, புரியுதா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ப்ரீ பாடி டயக்ராம் வந்துட்டு ட்ரா பண்ணுங்கள். ப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல் சொன்னேன்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன பண்ணோம்? பாயிண்ட்டை தான் நீ வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை வந்துட்டு நீ என்ன பண்ணணும்? ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதான் வந்துட்டு ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 2 ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. சரியா? என்ன ஃபோர்ஸு? நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. இது வந்து என்னது? கீழே ஆக்ட் ஆகக்கூடியது கிராவிட்டி ஃபோர்ஸ். இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால m1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். m1g. சரியா? இப்போது இது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பாருங்கள், என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? அப்ளைடு ஃபோர்ஸ் f. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. சரியா? பாருங்கள், ஆப்போசிட்டாக ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதா? இது இந்த சைடு ஆக்ட் ஆகுது, இது இந்த சைடு ஆக்ட் ஆகுது. ஓகே, என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இப்படி ஆக்ட் ஆகுது. F12. சரியா? ஒன்றாவது ஆப்ஜெக்ட் மேலே ரெண்டாவது ஆப்ஜெக்டினுடைய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ F12ன்னு வரும். புரியுதா? F12 ரெண்டாவது ஆப்ஜெக்டை பொறுத்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்படின்னா F12 வெக்டர். ஏன் வெக்டர் போகிறோம்? ஃபோர்ஸ் இட் கேஸ் வெக்டர் குவான்டிட்டி, இட் கேஸ் டைரெக்ஷன்ஸ், இட் கேஸ் டைரெக்ஷன்ஸ் அண்ட் மேக்னிடியூட். இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். சரியா? அப்போது F12 வெக்டர். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாரு. இப்போது இந்த 2 ஃபோர்ஸையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் டோட்டல் நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். F net ஈக்குவல் டு இது இந்த சைடு ஆக்ட் ஆகுது, மைனஸ் இப்படி ஆக்ட் ஆனால் பாசிட்டிவ். 2 ஃபோர்ஸும் ஆட் பண்ணுறோம். அப்போது F ஃபோர்ஸ் மைனஸ் என்னது? F12 வெக்டர். சரியா? இப்போ வந்து அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஃபார்முலா என்னது? F ஈக்குவல் டு ma. ஏன்னா ஆக்சிலரேஷன் இருக்குது. சரியா? F net ஈக்குவல் டு என்னது? ma. சரியா? என்னம்மா என்ன ஆப்ஜெக்ட்டு? ஃபஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் m1 தானே? m1a. சரியா? இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m1a ஈக்குவல் டு
F vector F12 வெக்டர். ஓகே, ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டு சைடும் வந்து என்ன செய்கிற, யூனிட் வெக்டரால் இந்த டைரெக்ஷனில் தானே போகுது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் என்னது ஒய் ஆக்சிஸ், யூனிட் வெக்டர் வந்து ஐ அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிறோம், இது ஜே. அப்போ ரெண்டு சைடு என்ன செய்யணும், ஐ வெக்டரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஐ வெக்டர், இது வந்துட்டு என்னது ஐ வெக்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம், புரியுதா? இப்போ எஃப்நெட் இருக்க வேண்டிய இடத்துல நியூட்டன் செகண்ட் லா M1A எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஐயால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். டோட்டல் ஃபோர்ஸ்னால் இதையும் இது ரெண்டும் ஆட் பண்ணணும். இப்படி போனால் பாசிட்டிவ், ஆப்போசிட்டாக வந்தால் நெகட்டிவ், ரெண்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் டோட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணி டோட்டல் ஃபோர்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு எஃப்நெட் ஈக்குவல் டு M1A. M1A வருது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், சரியா, M1A. இதை வந்து என்ன செய்யணும்னா எஃப்நெட்டுக்கு பதிலாக M1Aவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் டைரெக்ஷனில் போகிறதுனால ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், சரியா, யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணி இப்போ காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் த காம்பனன்ட்ஸ் அட் போத் சைடு, லெஃப்ட் சைடு அண்டு ரைட் சைடு பண்ணோம் அப்படின்னா ஐ வந்துட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ M1A ஈக்குவல் டு எஃப் வெக்டர் மைனஸ் என்ன வரும், F2 வெக்டர், சரியா, புரியுதா? காம்பனன்ட்ஸை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா F12 மட்டும்தான் வேணும். இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் ஆகிடும் F21. ஓகே, இதை வந்து அந்த சைடு கொண்டு போயிருங்க, F மைனஸ் என்ன வரும் M1A, சரியா, M1A. ஓகே, கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்னிடியூட்டில் ரைட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், மேக்னிடியூட்டில் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோர்ஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட்டில் என்ன பண்ணலாம், வெக்டரோட, அதாவது யூனிட் வெக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணி நீ காம்பனன்ட்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யலாம், நீங்கள் வந்து வெக்டர்ஸ் வந்துட்டு விட்டுட்டு எழுதலாம், மேக்னிடியூட்டில் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ F21 ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ என்னது, அப்படியே எஃபோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. M1 ஏவோட வேல்யூ என்னது, F டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 அப்படின்னு சொல்லி எழுதிக்க, சரியா. எழுதிக்கிட்டு என்ன பண்ணோம், அதாவது எஃப் வந்துட்டு காமனாக வெளியே எடுத்துரு, F21 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், எப்போ வெளியே எடுத்துடலாமா, அப்போது என்ன வருது, 1 மைனஸ் M1 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2ன்னு வருதா. இப்போ என்ன பண்ணணும்னா F21 ஈக்குவல் டு இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது M1 ப்ளஸ் M2 மைனஸ் M1 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா M1 ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிக்க. இப்போ என்ன இருக்குது, F21 ஈக்குவல் டு M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2, சரியா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் என்னன்னு கொடுக்கலாம், 4 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், சரியா. இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணோம், அது எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். எத்தனாவது ஆப்ஜெக்ட்டுக்கு, ரெண்டாவது ஆப்ஜெக்டினுடைய மாஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பாருங்கள். மாஸ் வந்துட்டு M2. இது மேலே நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, மேல் நோக்கி ஆக்ட் ஆகுது. கீழ் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, M2G அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகே, இப்போது அப்ளைட் ஃபோர்ஸு எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த டைரெக்ஷனில் வருது, ஒரே டைரெக்ஷனில் இப்படி வருது. அப்போது நல்லா பாருங்கள், M2 ஆப்ஜெக்ட் மேலே M1 ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது,
இப்படி ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது F21 வெக்டர் சரியா இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை பொறுத்து ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னா F21 வெக்டர் அப்படின்னு அர்த்தம். எதை பொறுத்து இருக்கோ அது ரெண்டாவதாக வரணும் சரியா. இங்கே என்ன சொன்னோம், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னா F12 வெக்டர். இப்போ ரெண்டாவது ஆப்ஜெக்டை பொறுத்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்டை பொறுத்து ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது சரியா. அப்போ என்ன வரும், F21 வெக்டர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு கண்டிப்பாக வருது ஓகேவா. ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட்டாக வந்துட்டு ஆக்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால F21 வெக்டர் ஈக்குவல் டு என்னது F net சரியா. நியூட்டன் செகண்ட் லா, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா F net ஈக்குவல் டு ரெண்டாவது ஆப்ஜெக்ட் என்னது M2 மாஸ், ஆக்சலரேஷன்ஸ் வந்துட்டு A சரியா. இப்போ இதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். F21 வெக்டர் ஈக்குவல் டு F நெட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம் M2A சரியா. இப்போ வந்து என்ன பண்ணோம், அதாவது காம்பனன்ட்ஸால் இந்த டைரெக்ஷன்ஸால் போகுது, யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, காம்பனன்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்துட்டு காம்பனன்ட்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணுங்கள், ஐ கேன்சல் ஆகிடும். அப்போ F21 வெக்டர் ஈக்குவல் டு M2A சரியா. இப்போ வந்து என்ன செய்யணும், ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஏவோட வேல்யூ என்னது சரியா, காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது வெக்டர் தேவையில்லை ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ எங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள் தான் ஈக்குவேஷன் தேர்ட், அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் பாருங்கள் என்ன வரும், M1 சரியா, என்னது M1 ப்ளஸ் M2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. F21 ஈக்குவல் டு என்ன வரும், M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஓகே. பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள், இந்த ஃபோர்ஸும் சரியா, இந்த ஃபோர்ஸ் இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம் சரியா. என்னென்னு கொடுத்துக்கலாம் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 5ம் ஈக்குவேஷன் 4 எப்படி இருக்குது அப்படின்னு பாரு, ரெண்டையும் கம்பேர் பண்ணு. அப்போ என்ன செய்யலாம், M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து F21 போட்டுக்கலாமா, என்னென்னு போட்டுக்கலாம் F21 சரியா. என்ன ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, F1 தானே, F12 தான் வரணும். இங்கே 12 இந்த இடத்துல மாறி இருக்குது பாருங்கள், F12 சரியா, F12 வரும். F12 மாற்றி போட்டுங்க, தப்பாக ரைட் பண்ணிட்டேன். F12 சரியா. ஏன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எழுதும் போது மாற்றி எழுதிட்டேன் அவ்வளோதான். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் 4யும் 5யும் என்ன செய்கிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம், ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போது F12 ஈக்குவல் டு M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2ன்னு இருக்குதுல்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், இதுக்கு பதிலாக நம்ம இதை போட்டுடலாமா, F12ன்னு போடலாமா. அப்போ போட்டால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், F12 ஈக்குவல் டு F21 சரியா. ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இந்த ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது சரியா. பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரியே வருது, M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 இருக்க வேண்டிய இடத்துல F21 அப்படின்னு சொல்லி நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் F12 ஈக்குவல் டு F21 அப்படின்னு வரும். ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம், மைனஸ் போடுறோம். அப்போது டூ பாடி கான்டெக்ட் ஆன் த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நியூட்டன் தேல் லா வந்து அப்ளை ஆகுது. என்ன அப்ளை ஆகுது, நியூட்டன் தேல் லா.
every reactions is equal to opposite reactions. Two pores are equal and opposite to each other அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இதுதான் வந்து two bodies contact on cervix. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, derive the expressions for force on two body contact on the horizontal cervix அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இன்னும் ஒரு டைம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, அதாவது கன்சிடர் டூ பிளாக் ஆஃப் மாஸ் m1 m2 placed on the horizontal smooth cervix. To find out the accelerations, Newton second law is applied to the system. F is equal to ma. Two bodies moving along the x directions multiply by I vector at both sides. F is equal to ma Newton second law formula. ரெண்டு சைடு I ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. கம்பேர் த காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணுங்கள். I கேன்சல் ஆகிடும். F is equal to ma அப்படின்னு சொல்லி வந்துடும். If needed total mass m1 plus m2 ordered gives total mass m. m is substituting in this formula. Okay, F is equal to m1 plus m2 a. If needed a, cross multiply that F divided by m1 plus m2. You draw the free body diagram. m1 mass. Okay, the force acting opposite direction F12 vector, F vector applied force. This is normal force, this is gravity force, this is unnecessary. Okay, to find out the force you take only fourth force. சரியா? எடுத்துக்கிட்டு ரெண்டே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் டோட்டல் ஃபோர்ஸ் வந்துட்டு கிடைக்கும். மைனஸ் ஏ போகிறோன்னா ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது. இப்படி வந்தால் பாசிட்டிவ், இப்படி வந்தால் நெகட்டிவ், மைனஸ் ஜே அப்படின்னு சொல்லி வரும் யூனிட் வெக்டர். பாருங்கள், இப்படி வந்தால் மைனஸ் ஜே, இப்படி தானே போகுது. அப்போ ரெண்டே ஆட் பண்ணால் டோட்டல் நெட் கிடைக்குதா? நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, டோட்டல் நெட்டுக்கு பதிலாக எம்ஏ m1a, ஏன்னா மாஸ் m1 தானே, m1a அப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணி அதுக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மல்டிப்ளை பண்ணி காம்பனன்ட்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுங்கள். ஐ கேன்சல் ஆகிடும். இது வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F12 மட்டும் நமக்கு வேணும்னா மைனஸ் அந்தான போனால் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு அந்த சைடு போனால் மைனஸு. இப்போ வந்து ஏவோட வேல்யூ அங்கே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், எஃப்ஓ வந்து பொதுவாக காமனாக வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரே மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி மட்டும் நம்ம ரிமைண்டர் மட்டும் எழுதிக்கிறோம். அதேமாரி தான் ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளைட் ஃபோர்ஸும் பாருங்கள், ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டு ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா F21 மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அப்ளைட் ஃபோர்ஸ் எடுக்கல. சரியா? அது வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். F21 வெக்டர்ஸ் ஈக்குவல் டு F net. டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஐயால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணி காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணி நான் ஏவோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டும் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.